த மாஸ் சீன் தட் ஹவ் எவர் ரிட்டன் வாஸ் இது வரைக்கும் பண்ண படங்களில் மாநகரமில் ஸ்ரீ வந்து சார்லி சாருக்காக அடி வாங்குறது தான். ஏன்னா வி ஹேட் அ கான்வர்சேஷன் தட் நைட் பிகாஸ் ஸ்ரீ அண்ட் மீ ஆர் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஹீ இஸ் ஆல்சோ ரைட்டர் பை ஹிம்செல்ஃப். ஹீ ஹேஸ் தட் கிளாரிட்டி. கொஸ்டின் கேட்பான் கரெக்டாக, இதுவா இல்லைன்னு. வாடா போடான்னு பேசிப்போம், கெட்ட வார்த்தையில் பேசிப்போம். பட் ஆனால் when it comes to ஆன் ஸ்க்ரீன் நான் சார் தான் கூப்பிடுவோம், அவன் என்ன சார் தான் கூப்பிடுவான். கட் சொன்னதுக்கப்புறம் தான் மாற்றி மாற்றி பேசுவோம். அவன் திருப்பி என்கிட்ட கேட்டது என்னென்னா, மச்சான் படம் ஃபுல்லாக அடி வாங்கிட்டு இருக்கேன்டா, இந்த இடத்துல நான் அவரை காப்பாற்ற வரேன்னு அடிக்கலன்னு. நான் அவன்கிட்ட சொன்ன ஒரே ஒரு பதில் இதுதான், டே ஒருத்தனை திருப்பி அடிக்கிறத தாண்டி இன்னொருத்தனுக்காக அடி வாங்குறத விட மிகப்பெரிய வீரம் எதுவுமே கிடையாதுடா, நீ போய் ஒத்துக்கணும். அதனால் இவன் என்ன பண்ணுவான்னா போய் ஆமாம் நான் வேவ் பார்க்க தான் வந்தேன், அவனை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அடி வாங்க ஒருத்தன் தயாராகும். அதை விட வீரம் எதுவுமே கிடையாது. அதுதான் மிகப்பெரிய மாசின் நான் எழுதுனது. பட் என்னென்னா அதை நீங்கள் யாரை வச்சு ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்கன்னு இருக்கு. அதை நான் வந்து பெரிய ஹீரோஸ் வச்சு பண்ணவே முடியாது. பட் ஐ கேன் டூ இட் வித் ஸ்ரீ. அவ்வளோதான். அந்த மிரட்சி தான் சினிமாவே. அதை எவ்வளோ தூரம் ரொம்ப மசாலாவாக்காமல் ஓவர் த போர்டு ஆக்காமல் நீங்கள் சொன்ன மாதிரி சட்டிலாக அளவாக வச்சுட்டா ஐ ஹாவ் தட் ஹை யூனோ. அதுதான் அதோட ஐடியா.